6ஆம் தேதி மொத்தம் 4 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரீசார்ஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேஷ்பேக் வந்திருக்கு. நான் ரிவார்டு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ரீசார்ஜுக்குமே எனக்கு வந்து கேஷ்பேக் வந்திருக்கு. 7 நம்ம இப்போ ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். 10 ரூபா கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பர் நல்லா. நான் இப்போ ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? கேஷ்பேக் மைனஸ் போக நீங்கள் இப்போ வந்து வெறும் எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்னா 94 ரூபா 57 பைசா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வணக்கம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா அதிக கமிஷனில் ரீசார்ஜ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்களும் சரி, இல்லை அதிகமாக ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ZPayன்ற ஒரு ரீசார்ஜ் ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அந்த ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அந்த ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு நாளைக்கு ஒரு ரீசார்ஜ் தான் பண்ண முடியும். இதில் ஒரு நாளைக்கு 2-3 ரீசார்ஜ் கூட உங்களால் பண்ணிக்க முடியும். அன்லிமிட்டாக கூட பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன இதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அதை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் நீங்கள் 600 பே பண்ணிங்கன்னா லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு ஒரு தடவை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த ஆப் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். என்னைக்கான விடக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன், என்னோட இன்வென்ட் லிங்க் மூலிமா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கேஷ்பேக் கிடைக்கும், எனக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்போட ஃபஸ்ட்டு இதுவே நான் என்னென்னு காமிச்சிடுறேன் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாமே காமிச்சிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். 26ஆம் தேதி மொத்தம் 4 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரீசார்ஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேஷ்பேக் வந்திருக்கு. நான் ரிவார்டு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ரீசார்ஜுக்குமே எனக்கு வந்து கேஷ்பேக் வந்திருக்கு. 7 ரூபா, 14 ரூபா, 20 ரூபா, 14 ரூபா. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதேமாதிரி நீங்கள் எல்லாம் கேஷ்பேக் எடுக்கணும்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அதேமாதிரி இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 200 ரூபாய் கேஷ்பேக் வரும். எனக்கும் அதேமாதிரி வரும். ஸோ என்னோட லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்னா எனக்கு கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். என்னோட சப்போர்ட்டுக்கு கீழே தான் நீங்கள் வரீங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் என்னோட காண்டாக்ட் நம்பரில் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இந்த தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த நெட்வொர்க் வேணுமோ நம்ம ஜஸ்ட் இது டேப் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட ஃபோன் நம்பர் வேணும்னா நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபோன் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா BSNL நம்பர் டைப் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம டேப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ என்னென்ன ரீசார்ஜ் பிளான் இருக்குது, பாப்புலர் பிளான் என்ன இருக்குது, 1 மந்த் பிளான் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அமௌண்ட்லாம் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 199 நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அந்த 199க்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை இந்த இடத்துல டீட்டெயிலாகவே எல்லாமே காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வேணுன்றதை அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சேஞ்ச் நெட்வொர்க் இருக்கும். உங்களுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா MNPலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் வந்து MNP வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஆப்பில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா டெய்லி டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த டெய்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் 9+1ன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான நம்பரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரும் இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஆன்சர் வந்து பிடிச்ச ஆன்சர் இல்லை, இதில் கரெக்டான ஆன்சர் மட்டும் தான் நம்ம சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9+1 வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ சப்மிட் ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ ப்ரொசீட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி பார்ப்போம். 10 ரூபா கிடச்சிருக்கு பாருங்கள். சூப்பர் நல்ல. இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான கூப்பன் வந்து தினமுமே கொடுப்பாங்க. 365 கூப்பன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஒரு வேளை கூப்பன் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை கூப்பன் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை இங்கே காமிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க கூப்பன் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு கூப்பன் நம்மளுக்கு இருக்குது. நம்ம இது வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்காக ஒரு கூப்பன் கிடச்சிருக்கு. இந்த கூப்பனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ரீசார்ஜ் இருக்குது, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். 58 ரூபா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு நான் ரீசார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே கழிஞ்சிரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் நான் போட்டிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பாப்புலர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 153 பிளான்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்தேன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 58 ரூபா இங்கே பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்போ ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். ஸோ அதுக்கான பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? கேஷ்பேக் மைனஸ் போக நீங்கள் இப்போ வந்து வெறும் எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்னா 94 ரூபா 57 பைசா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இதில் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் செக்ஷனில் போகும்.
நீங்கள் டேரெக்டாக ஃபோன்பே வழியாகவும் நீங்கள் பே பண்ணலாம், இல்லை ஜிபே வழியாகவும் தாராளமாக பே பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணுறேன்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பேக்குள்ளே போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோன்பே ஆப் ஓப்பன் ஆகிடும். வெறும் ₹94.57 நீங்கள் பே பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை கைஸ். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பே பண்ணி முடிச்ச பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 செகண்ட் டைம் எடுக்குது. ஓகேங்களா, நான் எல்லாமே இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் இன்றைக்கி எந்த ஒரு ரீசார்ஜும் இல்லை, அதனால் நான் லைவாக என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. நான் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீசார்ஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு எந்த பேலன்ஸும் இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பேக் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ₹1000 மேலேயும் ரீசார்ஜ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு 1 இயர் பேக்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக 1 இயர் பேக்கும் தாராளமாக இதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ண ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ZPayல வந்து பார்த்தீங்கன்னா ₹1100 வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அதுக்கு மேலே நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. 8.5% வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. இயர்லி பிளானும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயர்லி பிளானும் நம்ம செலக்ட் பண்ணி தாராளமாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ BSNL நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 8% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக என்னோட இன்னொரு செகண்ட் மொபைல் நம்பர்லேருந்து நான் இதை சும்மா லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எந்தெந்த சிம்முக்கு என்னென்ன கேஷ்பேக் வருதுன்றதை நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ BSNL வந்து 8%, வோடஃபோனுக்கு 7%, ஜியோக்கு 5%, ஏர்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு இதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 699 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்டு, ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயமா கொண்டு வர போகிறாங்க. அதேமாதிரி ப்ரீமியம் கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 15% வரைக்கும் அதில் கிடைக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்வைப் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர் ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹200 கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரெஃபரல் 5க்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிரைம் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா 50 crores வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரைம் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் உண்டு. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது லிமிடெட் ஆஃபர் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 699, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 1299 மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 699 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கேட்குது. நீங்கள் மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதேமாதிரி ப்ரீமியம் மெம்பராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கார் வின் பண்ணுறதுக்கு 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நிறைய பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கார் கூட இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, வெறும் ரீசார்ஜ் மட்டும் பண்ணுறீங்கன்னா ஓகே, நீங்கள் ஷாப்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய தெரியும், எனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர், நான் கண்டிப்பாக என்னால் இது உள்ளே கொண்டு வர முடியும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனா உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் த ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, டேட்டா பார்த்து இது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் KYC பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பேங்க்லலாம் வித்ரா பண்ண போகிறோம்னா நம்ம பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறதுக்கு இதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதேமாதிரி பேங்க் டீட்டெயில் வேணால் நீங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் அக்கௌண்ட்டை நம்ம அப்டேட் பண்ணால் தான் இந்த KYCன்ற ஆப்ஷனே நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 699 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நான் கொடுக்குறேன். எவ்வளோ கேட்குதுன்றதை நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வியூ டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதனால் இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ₹699 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹125 GST கேட்குறாங்க. ஸோ இந்த GST வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பிளான் தான். இயர்லி உங்களுக்கு இங்கே லைஃப் டைம் கிடையாது, லிமிட்டட் டைம் தான். 1 இயருக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ZPayல மட்டும் தான் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பற்றின ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். எல்லா அப்டேட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் இன்வைட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வைட் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் வேணாலும் நான் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இப்படி காப்பி பண்ணி நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் கோடு வேணாலும் நீங்கள் இப்படி QR கோடு மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வைட் கேட்கும். ஸோ இது இன்வைட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் வாட்ஸ்அப்பில் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வின்னர்ஸ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி என்னென்ன வின்னர்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்றதை நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரிவார்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்ட்லாம் எடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து செகண்ட் அக்கௌண்ட்டு, மெயின் அக்கௌண்ட் கிடையாது. நம்ம அந்த மெயின் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் கலெக்ட் பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ இதில் பே பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சும்மா சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் கொடுத்தோடனே இதில் பேமெண்ட் ஆப்ஷன் உள்ளே போனோடனே ஃபோன்பே உள்ளே போகும். ஸோ இந்த நீங்கள் என்ன ஆப் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பேமெண்ட் கேட்பாங்க. நீங்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீசார்ஜ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்லாம் கிடையாது, ஒன்லி ஃபோன் ரீசார்ஜ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 ரீசார்ஜ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, மொபைலு, ஃபேஷன்ஸு, அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் ஐட்டம், டாய்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஜுவல்லரி ஐட்டம் கூட வருது. அதுக்கப்புறம் ஃப்ளைட் புக்கிங்கு, பஸ் புக்கிங்கு, ட்ரெயின் புக்கிங்கு, ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா விஷயமே கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது மெயின் டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களுக்கும் நிறையா டாப்அப் பண்ணுறவங்களுக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ரீசார்ஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்லேயும் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 699 வித் 125 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 ரீசார்ஜ் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நான் ரீசார்ஜ் பண்ண எந்த ரீசார்ஜுமே எனக்கு ஃபெயில்ட் ஆகலை, எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ரீசார்ஜ் பண்ணும்போது ஏதாவது லோடிங் இருந்துச்சுன்னா அந்த லோடிங்கை விட்டுருங்க, லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.